டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் மருதையன் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு முக்கிய பிரச்சனை அல்லது ஒரு அதிர்ச்சிகரமா எல்லாரும் பார்த்த பிரச்சனைன்றது தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளிக்கு அருகே உள்ள மைக்கேல்பட்டி. அந்த ஊரில் உள்ள தூய இருதய மேரி பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவி லாவண்யா அவங்களுடைய தற்கொலை. அது மதமாற்ற கட்டாயப்படுத்தியதால் தான் அவங்க தற்கொலை செய்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை பண்ணாங்க. ஹாஸ்டல் வார்டன் சகாய மேரி கைது செய்யப்பட்டார். இந்து கிறிஸ்தவ மிஷனரிகள் தமிழ்நாடு முழுக்க இப்படி மதமாற்றத்தை நடத்துறாங்க, அதனால கட்டாய மதமாற்ற தடை சட்டம் தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு அண்ணாமலை உள்ளிட்ட பாஜகவினர் உண்ணாவிரதம் இருந்தார்கள். ஹெச் ராஜா இந்துக்களுக்கு எதிராக தமிழ்நாட்டில் ஒரு சிலுவை யுத்தம் தொடங்கி இருக்குது, இதை ஸ்டாலின் அரசு, கிறிஸ்தவ கைக்கூலி அரசு கண்டுக்க மாட்டேங்குது அப்படின்னு இப்படி நிறைய பிரச்சாரங்களை பண்ணாங்க. இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் இந்த சார்ஜ் ஷீட் தாக்கல் பண்ணிருக்கிறதான தகவல் வெளியா இருக்குது. அதுல என்ன சொல்லிருக்கிறாங்க, இவங்க வச்ச குற்றச்சாட்டுகள் எல்லாம் சிபிஐ அது என்ன சொல்லிருக்கிறாங்க, இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய், மதமாற்ற முயற்சி எதுவும் நடைபெறவே இல்லை என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறது சிபிஐ. இந்த பிரச்சனை நடைபெற்ற உடனே தமிழ்நாடு அரசு காவல்துறை விசாரணையை தொடங்கியது. விசாரணை தொடங்கி நடத்தும் போது விசாரணையின் ஊடாக 2 வீடியோக்கள் வெளியாச்சு. அந்த வீடியோவில் என்ன கட்டாய மதமாற்றம் செய்கிறாங்க, அதனால தான் நான் சூசைட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லுது என்று, மதமாற்றம் பண்ணாங்களா கேட்டாங்களா என்று கேட்டு அந்த வீடியோக்கள் சோசியல் மீடியாவில் வைரலாக பரவியது. அண்ணாமலை தான் வெளியிடுறாரு. அண்ணாமலை வெளியிடுறாரு, முத்துவேல் 2 பேர் வெளியிடுறாங்க. இது வெளியே வருது. இந்த வெர்ஷனை ஏற்றுக்கொண்டு ஆமாம் என்று காவல்துறை சொல்லாத காரணத்தினால் அவங்க நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. நீதிமன்றத்தில் போய் பெட்டிஷன் போடுறாங்க. நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் முன்னால் அது விசாரணைக்கு வருது. அவர் ஒரு உத்தரவு போடுறாரு. அந்த டீட்டெயிலுக்குள்ளே நம்ம அப்புறம் பேசுவோம். அவர் என்ன உத்தரவு போடுறாருன்னா, இது இவங்க மேலே நம்பிக்கை இல்லை, அதனால் சிபிஐ விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுறாரு. அந்த சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்ற உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு டிஜிபி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாரு. நாங்கள் சரியாக தான் விசாரிக்கிறோம், மாற்ற வேண்டாம்னு சொல்லி. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இல்லை இது அவங்களே விசாரிக்கட்டும், இதுக்கு ஸ்டே கொடுக்க முடியாது. உச்சநீதிமன்றம் அப்படி சொல்வதற்கு ஒரு முக்கியமான காரணம், இது தேசிய அளவில் தமிழ்நாட்டில் பெரிய பிரச்சனை, மதமாற்றம் அப்படின்னு ஊதிடுறாங்க எல்லா கோதி மீடியா சேனல் எல்லாரும். அப்போ ஸ்டே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது நடைபெற்றது 2022. இந்த சம்பவம் ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும். திமுக அரசு ஆட்சிக்கு 6 மாதத்தில் நடக்குது. ஜனவரி 2022 தான் இந்த பிரச்சனை நடக்குது. ஸ்டே கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுது சுப்ரீம் கோர்ட்டு. அதுக்கு பிறகு சிபிஐ விசாரித்து திருச்சியில் இருக்கிற சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் சார்ஜ் ஷீட் போட்டுடுறாங்க. என்னையா பண்ணீங்க என்ன அப்படின்னு இப்போ சுப்ரீம் கோர்ட்டு கேட்டதுக்கு அந்த சார்ஜ் ஷீட்டையும் தங்களுடைய இதையும் அஃபிடவிட்டையும் சிபிஐ உச்சநீதிமன்றத்தில் போட்டிருக்குது. நேற்று இரவு 10 மணிக்கு லைவ்லாக இது ரிப்போர்ட் ஆகிருக்குது. அதாவது சிபிஐ மதமாற்றம் நடைபெற்றதாக அப்படி ஒரு ஆதாரமே கிடையாது என்று தெளிவாக கூறியிருக்கிறது அப்படின்னு. அதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட் திருச்சி கோர்ட்டில் தான் இருக்குது. அதிலிருந்து பார்க்கும்போது இதுக்கு பின்னால் எவ்வளவு கேவலமான ஒரு நாடகத்தை இந்த பிஜேபியும் சங்க பரிவார் கும்பலும் நிகழ்த்தி இருக்கிறார்கள் அப்படின்றது முழுக்க அம்பலமாக இருக்கிறது. இதுல மதமாற்றம் இல்லை அப்படின்னு சிபிஐ சொல்லிட்டாங்க. ஆனா ஆதாரமாக 2 வீடியோக்கள் அண்ணாமலை அவருடைய சோசியல் மீடியா ட்விட்டர் பக்கத்துல ஒரு 44 செகண்ட் முதல்ல வெளியிடுறாரு. அதுல அந்த குழந்தையே சொல்ற மாதிரி, லாவண்யாவே, ஆமா இருக்கலாம், மதம் மாறுறதுக்காக தான் உன்னை டார்ச்சர் பண்ணாங்களா அப்படின்னா இருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதற்கு பிறகு ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு 2.25 நிமிஷத்துக்கு இன்னொரு வீடியோ வெளியாகுது. உன்னை ஏதாவது பொட்டு வச்சுட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா அப்படின்னு இந்த முத்துவேலோட குரல் கேட்குது. விஹெச்பி முத்துவேல் அவர் அதுல பொட்டு வைக்கலாம் அவங்க எதுவும் பிரச்சனை பண்ணல, எதுவும் கேட்க மாட்டாங்க, பொட்டு வைக்கணும் கூடாதுன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இல்லையா, அதுதான் அதுல ஒரு முகாந்தரமா அன்றைக்கு பார்க்கப்பட்டுச்சு. இதுக்கு என்ன பதில்? இல்லை, இப்போ இந்த வழக்கை நீதிபதி ஜிஆர்எஸ் முன்னால விசாரணைக்கு வருது. இப்போ இதுலேயும் சொல்லியிருக்கிறாங்க
அந்த பெண் வந்து இவங்க இந்த வீடியோ கேமராவோட இவர்கள் வருவதற்கு முன்னால் 2 வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஒன்று போலீஸில் கொடுத்துருக்கிற மரண வாக்குமூலம், இன்னொன்று மேஜிஸ்ட்ரேட் முன்னால் தனியாக வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அது 2லுமே அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா, அந்த ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறதா சொல்கிறது வந்து அங்கே வார்டன் வந்து ஹாஸ்டல் வேலையெல்லாம் கொடுத்தாங்க, என்னால் படிக்க முடியல அப்படின்றது தான் வந்து சொல்லியிருப்பதாக அந்த 2 மரண வாக்குமூலங்களிலும் இருக்கிறது. அதுக்கப்புறம் முத்துவேலும் அது இல்லாமல் வந்து ஈசானி சிவம் இப்படி 2 பேர் வந்து வீடியோ எடுத்திருக்கிறாங்க. இந்த சிபிஐ சார்ஜ் வந்து விஹெச்பி இவர் வந்து இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்தவர் அப்படின்னு சார்ஜ் ஷீட் வந்து குறிப்பிடுது. இப்போ இதுல என்ன சொல்றாங்கன்னாக்கா, மிஸ்டர் முருகானந்தம் அண்ட் ஸ்ரீமதி சரண்யான்றது அவங்களுடைய முருகானந்தத்தின் 2வது மனைவி. இவங்களுக்கு வந்து ஆமா சித்தி. அவங்க 2 பேரும் வேர் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் விஹெச்பி லீடர் ஸ்ரீ முத்துவேல் அண்ட் ஆல்சோ சம் பிஜேபி லீடர்ஸ் ஆஃப் தஞ்சாவூர். இவங்க 2 பேரும் முத்துவேல் என்ற விஹெச்பி காரர் மற்றும் சில பிஜேபி தலைவர்கள் தஞ்சாவூரை சேர்ந்தவர்கள் அவங்களுடைய செல்வாக்கின் கீழ் இருந்தார்கள். தே ஹாவ் இன்ஸ்ட்ரக்டட் முருகானந்தம் அண்ட் சரண்யா நாட் டு ரிசீவ் த பாடி. போஸ்ட்மார்ட்டம் முடிச்சு பாடி வாங்காதீங்க அப்படின்னு இவங்க தான் சொன்னாங்க. அவங்க 2 பேரையும் தலைமறைவாக வச்சுருந்தாங்க, பாடியை வாங்காமல் இந்த பிரச்சனையை இழுக்கிறதுக்காக. இதெல்லாம் சார்ஜ் ஷீட் சொல்லுது. சரி, ஓகே. அந்த வாக்கு மூலத்தில் தெளிவாக இருக்குது, அதை ஒன்றும் மாற்ற முடியாது. இப்போ வீடியோவில் இருக்குன்றாங்க. முதல் வீடியோ 47 செகண்ட், 2வது வீடியோ 2 நிமிடம் 50 செகண்ட். இந்த 2 வீடியோவையும் இவங்க இதில் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இதை ஃபாரன்சிக்கு அனுப்பணும். ஃபாரன்சிக் அனுப்புறதுன்னா என்ன, அந்த பெண்ணுடைய லிப் மூமெண்ட்டு என்ன சொல்கிறாங்க, ஆடியோ இதை கூர்ந்து இது பண்ணதில் அந்த வீடியோவிலையும் திரும்ப இதைத்தான் சொல்கிறாங்க. படிக்க முடியல, ஹாஸ்டல் வேலை கொடுக்குறாங்க என்று தான் சொல்கிறாங்களே தவிர மதமாற்றம் என்ற சொல்லு அந்த பெண்ணுடைய வாயிலிருந்து வரவில்லை அப்படின்னு தெளிவாக வந்து இது இருக்குது. இந்த ஃபாரன்சிக் லேபில் அதை வந்து துறையை ஆய்வு செய்ததில் கிடையாது. அதனால் இது வந்து திட்டமிட்டு perusal of the record shows that the attempt was made to stamp this event as forcible religious conversion. But the first respondent, the investigating officer, has done a remarkable job in honest manner to bring the truth. சரியா? அப்போ இது திட்டமிட்டே இதை மதமாற்றம் என்று சித்தரிப்பதற்கான ஒரு வேலை நடந்திருக்குது. ஆனால் விசாரணை அதிகாரி ரிமார்க்கபிளாக ரொம்ப நேர்மையான முறையில் இந்த விசாரணையை செய்திருக்கிறார் என்று இந்த சிபிஐனுடைய குற்றப்பத்திரிகை இதை தெளிவாக குறிப்பிடுகிறது. சரி, லாவண்யாவுக்கும் மதமாற்றம் நடக்கல, அந்த பள்ளிக்கூடத்தில் அப்படி தான் நடக்குது அப்படின்னு அதை ஏன்னா நம்ம அந்த டைம் வந்து அப்படிதான் பிரச்சாரமே பண்ணாங்க. குறிப்பா தமிழ் தேசியவாதி அப்படின்னு தன்னை அடையாளப்படுத்திட்டு சீமான் தம்பியா இருந்த ராஜவேல் நாகராஜன் அவர் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் பேசி ஒரு வீடியோ வெளியிடுறாரு. கிறிஸ்தவ மிஷினரியில் வந்து ப்ரேயர் சாங் வந்து இயேசு பாட்டு போடுறாங்களா இல்லையா, இங்க யாரும் நீங்க கிறிஸ்தவ மிஷினரி இல்லை படிக்கலையா அப்படின்னு இந்த ஆங்கிள் சீமான் வந்து அப்போ ஒரு அறிக்கை விடுறாரு. இப்போ அறிக்கை விட்டதுல அதை மையப்படுத்தி அது வந்து தவறு, சீமானே வந்து ஒரு பட்டுப்படாம ஒரு கிறிஸ்தவ மிஷினரி ஓட்டுக்காக அறிக்கை விட்டாரு. இவர் அந்த மாதிரி ஒரு சித்தரிச்சு ஒரு வீடியோ வெளியிட்டாரு. பலருக்குமே இப்போ சங்கிகள் ஒரு பக்கம் பேசுறது யாருக்கும் ஆச்சரியமா இல்லை, இவர் பேசுனது வந்து அப்படி இல்லாமலா இருக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்து இருந்துச்சு. சிபிஐ வந்து ஒரு ஸ்டெப் மேல போறாங்க. லாவண்யா கேஸை தாண்டி என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஆன் தரோ ஸ்க்ரூட்டினி ஆஃப் த டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்ஸ், இது வேணும் தான் நான் இங்கிலீஷ் இருக்கிறத படிக்கிறேன். இட் இஸ் ரிவீல்ட் that none of the students studied in the said school have converted their religion while leaving the school in this record. அந்த ஸ்கூல்ல இருந்த எல்லா டிசியையும் நான் பார்த்துட்டேன். டிசியை பார்க்கறதுன்னா என்ன, மதம் மாறி இருந்தால் பேர் மாறும், மதம் என்னன்னு குறிப்பிட்டிருப்பாங்க. ஒரு மாணவர் கூட அந்த பள்ளிக்கூடத்திலிருந்து மதமாற்றம் செய்யப்படவில்லை. இது ஒன்று. In this regard, the issue relating to the alleged suicide attempt of one Miss இலக்கியான்னு ஒரு பெண்ணு, வடுகப்பாளையம் கிராமம், இதே கிராமம் அரியலூர் பக்கத்தில் உள்ள கிராமம். அந்த பெண் ஏற்கனவே தற்கொலை பண்ணியிருக்குது.
அதுவும் மதமாற்றம் தான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக நாங்கள் எல்லா ரெக்கார்ட்ஸையும் பார்த்தோம், அந்த கிராமத்தில் போய் விசாரித்தோம், எல்லார்ட்டையும் விசாரித்தோம். அதுவும் மதமாற்றம் அல்ல, இது வந்து திருத்தமாக இதில் குறிப்பிடப்பட்டிருக்குது. அப்போது எல்லா ஆங்கிள்லையும் இதை பரிசீலித்து சிபிஐ சொல்லியிருக்குது. ஆமாம், இதை மட்டும் சிபிஐ சொன்னால் ஒத்துக்குவீங்க? ஆமா, அதான் என்னோட கேள்வியுமே. இதை ஒத்துக்கிறோம், இதுல கன்வர்ஷன் இல்லை, மதமாற்றம் இல்லை அப்படின்றத வந்து ஒத்துக்கிறோம், சிபிஐ சொல்லிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கேள்வி. அதோட கூடுதலா வந்து சிபிஐ அதே விஷயத்த சொல்லிருக்கிறாங்களே, சகாய மேரி வந்து அந்த வார்டன் அவங்க வேலை வாங்கினாங்க, அந்த டார்ச்சர்ல தான் வந்து அவங்க இறந்துட்டாங்க அப்படின்றதையும் சிபிஐ வந்து சொல்லிருக்காங்க. ஆமாம், இல்லை, இதில் ரெண்டு விஷயம் பார்ப்போம். இப்போது 2Gன்ற ஒரு பொய் கேஸை போட்டு தான் சிபிஐ தீவிரமாக வாதாடியது. வேறு பல சிபிஐ கேஸுகள், ஊழல் வழக்குகளில் இருந்தவங்க அவங்க எல்லாரையும் வந்து வித்ட்ரா பண்ணிக்கிட்டு பிஜேபியில் சேர்த்துட்டு இருக்குது. இப்போ சத்யபால் மாலிக் மாதிரி பிஜேபியை சேர்ந்தவர் கவர்னர், அவரே வந்து புல்வாமா தாக்குதல் பற்றி பேசின உடனே அடியாள் படை மாதிரி போய் ஒரு ரெய்டு நடத்தியிருக்குது. சிபிஐ அப்படி கூலிப்படையாகவும் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் தான் கொஞ்சம் நேர்மையானவன் காட்டிக்க வேண்டிய தேவை வந்து முழு கூலிப்படை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் ஒன்றும் அதுக்கு மதிப்பு இல்லை. அப்படி காட்டிக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கிறது. அப்போ தேவைப்படும் போது அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த விஷயத்தில் வந்து இதை அப்படி விசாரிச்சிருக்காங்க ஒரு பார்ட். ரெண்டாவது, சிபிஐ வந்து சகாயம் மாரி இப்படி பண்ணதாக சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம இன்னும் அந்த ட்ரையல் நடக்க போகுது, அது உண்மையிலேயே அப்படி நடந்ததா, இதில் சில பிரச்சனைகள் இருக்குதுங்க. அந்த பீரியடில் வந்து அந்த பெற்றோர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இவங்க இன்ஃப்ளூயன்ஸில் இருந்திருக்கிறாங்க. அப்போ பொதுவாகவே 2ஆம் தரம் திருமணம் செய்து கொண்டால் அது எப்படி நடக்கும்? அந்த பிள்ளை வந்து வீட்டிலேருந்து வரல, ஹாஸ்டலில் தங்கி தான் இருந்திருக்குது, அது வீட்டுக்கு போக விரும்பலை அப்படின்ற விஷயம்லாம் அந்த ஊர் மக்கள் வந்து பேசியிருக்கிறாங்க. ஹாஸ்டலில் தான் இருக்க விரும்பியது, மாற்றாந்தாய் கொடுமை இருந்தது அப்படின்றத உள்ளூர் மக்கள் சொல்கிறாங்க. அந்த குழந்தை வந்து நான் ஃபீல்டு ஒர்க்காக அப்போ போயிருக்கேன், மைக்கேல்பட்டிக்கு வந்து போய் ரெட்பிக்ஸில் வேலை செஞ்சுட்டு இருந்தப்ப ஜனவரி 27 அங்கே போனேன். அப்போ ஃபீல்டு ஒர்க் போனப்போ அந்த ஊரில் எல்லாருமே சொன்னாங்க, அந்த பள்ளி தொடர்புடையவங்களும் அந்த மாணவி வந்து இவங்க சகாய மேரிக்கிட்ட மட்டும் இல்லை, அங்கே அவங்களோட நண்பர்கள் எல்லார்கிட்டையுமே அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்திருக்குது. உடம்புல வந்து வெண்புள்ளி, அதை வந்து உளவியல் ரீதியாக அரியலூருக்கு, அதாவது அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போனால் அவங்களோட சித்தி ஏற்கனவே லாவண்யாவுக்கு முதல் மனைவி, அவங்க அப்பாவோட முதல் மனைவி கனிமொழி, அவங்களுக்கு பிறந்தவங்க தான் லாவண்யா, 2 தம்பிங்க இருக்கிறாங்க. 2வது மனைவி சரண்யாவுக்கு வந்து ஒரு சகோதரர் வந்து இருக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த வெண்புள்ளி இருக்கிறதுனால அவங்களோட சேர்ந்து விளையாட கூட வந்து அனுமதிக்கிறது இல்லை. பயங்கர மன உளைச்சல் அவங்களுக்கு. 10th 487 மார்க் வாங்கினவங்க. அப்போ அந்த ஊரை சார்ந்த தஞ்சாவூர் மாவட்ட பாஜகவினுடைய சிறுபான்மையர் அணி தலைவர் டேவிட், அவர் வந்து என்கிட்ட வந்து பேட்டி கொடுத்தாரு. ஸ்ட்ரெஸ் இருக்கிற குழந்தை, ஒரு மன அழுத்தம் இருக்கிற குழந்தை வந்து என்னைக்கா இருந்தாலும் 100க்கு 480 மார்க்கு எடுக்க முடியாது சார். அவரும் அதான் சொன்னாரு, ஏங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்குதுன்னா எப்படிங்க ஒரு பொண்ணு 487 மார்க் எடுக்க முடியும்? அப்ப ஸ்ட்ரெஸ் எங்க இருக்குதுன்னு பாருங்க. ஸ்ட்ரெஸ் ஸ்கூல்ல இருந்திருந்தா எப்படி 487 வரும் அப்படின்னு அவர் கேள்வி எழுப்பார். ஆமா, அவர் வந்து அந்த டைம்ல வந்து கேள்வி எழுப்பினாரு. அதுக்கு பிறகு அவர் வந்து பாஜகவில் அப்படியே ஓரங்கட்டப்பட்டு விட்டார். இல்லை, இந்த மாதிரி விஷயங்களை ஒன்று நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதாவது இந்த கோப்பை 2வது 12th இந்த அப்போ கொரோனா பீரியடு, அதையும் வந்து கவனத்தில் எடுக்கணும். இப்போ பொங்கல் லீவுக்கு ஊருக்கு போனா அப்படியே லாக்டவுன் ஆயிடுச்சுன்னா என்ன வருது, அதுதான் வந்து மெயினான ப்ராப்ளமா வந்து இருந்திருக்குது. அதை சொல்லி புலம்பி இருக்குது. அது வந்து இல்ல வீட்டுக்கு போய வேண்டிய நிலைமை தான் அப்படின்றப்பதான் இது வந்து நடக்குது, பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இவங்க வந்து அந்த தற்கொலை செய்ய இந்த விசாரணையில வரணும். இன்னும் பல விட்னஸ் இருக்கிறாங்க, விசாரணையில வரணும். நான் பொதுவா சொல்றேன், இப்போ யாரையும் வந்து நம்ம டிஃபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு. ஆனால் பொதுவாக இப்படி ஒரு குழந்தை, ஒரு 12வது படிக்கிற பெண்ணு, குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கு உடலில் இப்படி ஒரு நோய் இருக்குது, ஹாஸ்டலில் தங்கி படிக்குது, பலவிதமான பிரச்சனை இருக்கும்போது ஏதோ ஒரு சின்ன, ஒருவேளை அந்த ஹாஸ்டல் வார்டன் கடிஞ்சு ஏதாவது சொல்லியிருந்தா கூட அது வந்து ஒரு தூண்டுதலாக இருக்குமே தவிர அதுவே முழுமுதற் காரணமாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இது அந்த பெண்ணுக்கு மட்டும் இல்லை, பல சூசைட்ஸோ இல்லை பல முடிவுகள் இருக்கு இல்லையா, அது
ஒரு டைவர்ஸ் நடக்குது, அன்னைக்கு வந்து என்ன சோறு ஆக்குற அப்படின்னு கணவன் கேட்டதுக்காக போய் பண்ணிருக்கலாம். அது சோறாக்குற பிரச்சனைக்காக நடந்ததல்ல. அதுக்கு முன்னாடி தொடர் சம்பவங்கள் இருக்கும். அது பலவிதமான சம்பவங்கள் இருக்கும். மாமியார் குடும்பம் பல பிரச்சனை இருக்கலாம். பட் அது இன்வெஸ்டிகேட் பண்ணி வரட்டும், அதில் நமக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நம்முடைய பிரச்சனை இதை ஒரு மதமாற்றமாக சித்தரித்து கிறிஸ்தவ எதிர்ப்பு மத விரோத அரசியலை, இந்துத்துவ அரசியலை பிரச்சாரம் செய்வதற்கு, தமிழ்நாட்டை கலவர பூமியாக மாற்றுவதற்கு சங்கிகள் செய்த சதி இருக்கு இல்லையா, அது அசிங்கமான முறையில் அம்பலப்பட்டிருக்கிறது என்பதுதான் நமக்கு முதன்மையானது. இப்ப நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை வந்து குறிப்பிட்டீங்க. அவர் குறிப்பா இந்த தீர்ப்புல, அதாவது சிபிஐக்கு மாற்றி அவர் தான் உத்தரவிடுறாரு, சிபிசிஐடி விசாரிக்கட்டும், தமிழ்நாடு போலீஸே விசாரிக்கட்டும் அப்படின்னு இருந்தாலும் தொடர்ச்சியா சிபிஐக்கு மாற்ற வேண்டும் அப்படின்னு விடாப்பிடியா பாஜக வெளியில் போராடியது. அதே போல நீதிபதியும் தமிழ்நாடு போலீஸ் வந்து விசாரிச்சா நியாயமா விசாரிக்க மாட்டாங்க அப்படின்னு சிபிஐக்கு உத்தரவிட்டது நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன். அந்த தீர்ப்புலயே பல ஆச்சரியத்தக்க விஷயங்களை வந்து விவாதிச்சிருந்தாரு. அதெல்லாம் என்ன, அவர் சொன்னதும் இன்னைக்கு பொய்யா இருக்கு இல்ல? தீர்ப்புல அவர் என்னென்ன ஃபேக்டர்ஸை கணக்கில் எடுத்துக்கிறாரு? அதாவது அவர் முதல்ல டார்கெட் வந்து எஸ்பி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, இதில் மதமாற்ற ஆங்கிள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த வீடியோ போட்டாங்க இல்லையா, அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. என்ன கேஸுன்னாக்கா, ஒரு ஜுவனையில் இந்த மாதிரி வீடியோ எடுத்து வெளியிடுவது வந்து கூடாது, அதுக்கு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. ரெண்டாவது, இரு வகுப்பாரிடையே கலவரத்தை தூண்டும் முயற்சி என்ற செக்ஷனும் போடுறாங்க. இதில் முதல் கேஸ் போட்டது நியாயம்தான் அப்படின்னு சொல்கிறார் நீதிபதி, எது ஜுவனைலுக்கு. ஆனால் இதை எப்படி போட்டாங்க இவங்க? அதை போட்டது மட்டும் இல்லை, மதமாற்ற பிரச்சனையெல்லாம் இல்லை அப்படின்னு இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்குறாங்க. அதை எப்படி விட முடியும்? அவர்கள் முன்னால் 4 ஆவணங்கள் இருக்கின்றன, 2 மரண வாக்குமூலங்கள், அப்புறமா குடும்பத்தினர் வந்து எங்களுக்கு இந்த விசாரணையில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு அவங்க ஒரு புகார் சொல்கிறாங்க. அப்புறம் சிடி இருக்குது, இப்போ வீடியோ, இந்த 4 ஐட்டம் இருக்குது. அப்போ 4ஐயும் அவங்க பரிசீலிக்கணுமே தவிர இவங்க எப்படி அது இல்லை அப்படின்னு முன்கூட்டி முடிவுக்கு வந்தாங்க. அதனால் அதை பற்றி அவங்கள கண்டிக்கும் விதத்தில் அல்லது கேலி செய்யும் விதத்தில் ஒரு வரி வந்து அதில் குறிப்பிடுறாரு. ஐ ஃபெயில் டு அண்டர்ஸ்டாண்ட் as to why the Tanjavur Superintendent of Police reacted as if she had come in contact with the live electric wire. கரண்ட் கம்பியை பிடிச்ச மாதிரி எதுக்கு இவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க? மதமாற்றம்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன பிரச்சனை அதில் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு நீதிபதி இல்லையா? இப்போ இந்த விஷயத்தை பரிசீலிப்போம். இதை ஒரு கிரவுண்டு சிபிஐ கொடுக்கறது. ரெண்டாவது கிரவுண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, பெண் இறந்தது, குழந்தை இறந்தது வந்து வருந்தத்தக்கது, மதமாற்றம்னு அனாவசியமாக பிரச்சனை எல்லாம் கிளப்பாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சொல்கிறாரு. அவர் ஸ்கூலுக்கு நற்சான்றிதழ் கொடுக்குறாரு அப்படின்னு அவர் மேலே ரைஸ் பண்ணுறாரு. இந்த மைக்கேல் பட்டின்னு எப்படி அது அப்புறம் வரேன். அதுக்கு பிறகு சில கேள்விகள் எழுப்புறார். அந்த ஊருக்கு பேர் வந்து மைக்கேல் பட்டின்னு இருக்குது, அது ஒரிஜினலாக மைக்கேல் பட்டின்னு இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. சென்னையினுடைய பெயர்கள் பற்றி ஆய்வு செய்யக்கூடிய ஸ்ரீராம்ன்ற ஒரு வீடியோலாம் போடுறாரு. இந்த ஊருக்கு மைக்கேல் பட்டின்னு எப்படி பேர் வந்துச்சு அப்படின்றதையும் ஆய்வுக்கு உட்படுத்தினாக்க நமக்கு என்னன்னு தெரிய வரும். அது இல்லாமல் அது வந்து கிறிஸ்தவ நிறுவனத்தால் நடத்தப்படும் பள்ளி. பைபிளில் என்ன சொல்லியிருக்கு? பைபிளில் மதமாற்றம் பற்றி, அதாவது மற்ற நம்பிக்கைகளில் இருக்கிறவங்கள இந்த பக்கத்துக்கு எப்படி திருப்பி கொண்டு வரணும் அப்படின்னு பைபிளில் சொல்லியிருக்கிற மத்தேயுவில் என்ன சொல்லியிருக்குது அப்படின்னு அதெல்லாம் கோட் பண்ணுறாரு இல்லையா? அதனால் மதமாற்ற முயற்சி நடந்திருக்காது என்று கருதுவதற்கு இடம் எங்கே இருக்குது அப்படின்னு இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். ஆனால் பைபிள்லேயே சொல்லியிருக்குதே, அது கிறிஸ்தவ நிறுவனமாச்சே அப்படின்ற கேள்வியெல்லாம் எழுப்புறாரு. இப்போ இந்த கேள்விகளின் அடிப்படையில் இவங்க விசாரித்தாக்க நியாயமாக இருக்காது. சிபிஐ விசாரித்தாதான் உண்மை வரும். ஐ ஹோப் இன்வெஸ்டிகேஷன் பை சிபிஐ வில் பிரிங் அவுட் த ட்ரூத். இப்போ இதை ட்ரூத்துன்னு நீதிபதி நினைக்கிறாரான்னு எனக்கு தெரியல. இப்போ சிபிஐ இதை சொல்லியிருக்குது. இப்போ நீதிபதி எடுத்துக்கொண்ட கிரவுண்ட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பிரச்சனைக்குரியதுன்றது என்னுடைய கருத்து. அந்த அவர் எடுத்துக்கிட்ட கிரவுண்டு. இப்போது 2 மரண வாக்குமூலங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அதுக்கு மேலே அந்த பெட்டிஷனர் ஏதோ ஒன்று அவங்க கொடுக்குறாங்க, அதை கூட ஒரு கணக்கில் வச்சுக்குவோம், பெற்றோர் கொடுக்கறத. இப்படி யாரோ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கேஸில்
தனியாக ஒரு வீடியோ பதிவு பண்ணி அதை ஒரு எவிடன்ஸாக வந்து போட்டு பொதுவெளியில் பரப்புறது அப்படின்றத ஒவ்வொரு வழக்குலையும் செய்யலாமா? அது வந்து போலீஸ் வந்து எப்படி பார்க்கணும்? இது வந்து ஒரு லெஜிட்டிமேட்டான முறையா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, அந்த வீடியோவை பார்த்தாலே தெரியும் அந்த முதல்ல ட்விட்டர் பண்ணி கேட்குறாங்க. ஆமா, அது எப்படின்னா முத்துவேல் விடாம ஏமா பொட்டு வச்சுட்டு வந்தா ஏதாவது அழிக்க சொல்லுவாங்களா, மதம் மாற சொல்லி டார்ச்சர் பண்ணாங்களா அப்படின்னு தொடர்ந்து அந்த கேள்வி வைக்கிறது தான் இருக்கலாம் அப்படின்ற புள்ளிக்கு இவர் என்ன ரியாக்ட் பண்ணாங்க, கேள்வியை கேட்டு ஆம் அல்லது இல்லை அப்படின்ற மாதிரி தலையாட்ட வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிறது அப்படின்ற நோக்கம் தான் வந்து நடக்குது. இதை வந்து என்ன பிரச்சனைனா, அந்த வீடியோவை பார்க்கும்போதே போலீஸ்காரர்களுக்கு இது செட்டப்புன்னு வந்து புரியும் இல்லையா? இயல்பாக சொல்கிறவங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க இல்லையா? அப்படி இல்லாமல் இது கேட்கறதுலேருந்து அது தெரியும். இதெல்லாம் பரிசீலித்து தான் ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்க இவர்கள் முயற்சிக்கிறார்கள். அதை வந்து நம்ம தடுக்கணும் என்ற நோக்கத்தில் அது செய்யப்படுகிறது. அப்போது அதை ஒரு போலீஸ் அதிகாரி அல்லது ஒரு அமைச்சர் சொல்லாமல் இருக்க முடியுமா? இப்போ பிஜேபி சங்கிகளுடைய கோரிக்கையே என்னன்னாக்கா, நாங்கள் வதந்தி பரப்புவோம், நீங்கள் தலையிடக்கூடாது, யாரும் கோர்ட்டு சொல்லட்டும், அது வரைக்கும் நாங்கள் வதந்தி பரப்பிட்டு இருப்போம், எங்களுக்கு முழு கருத்துரிமை உண்டு, நீங்கள் வந்து எதுவும் பேசக்கூடாது அப்படின்றது தான் அவங்களுடைய பார்வை. ஆனால் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டிய, பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரிக்கு வதந்தி மூலம் சமூக பதற்றம், கலவரம் வருவதை தடுக்கும் கடமை இருக்கிறதா இல்லையா கண்டிப்பா அப்படின்றது தான் கேள்வி. அந்த அடிப்படையில் தான் அவங்க இயங்கி இருக்கிறாங்க. அதை வந்து நீதிபதி விமர்சித்து இப்படி கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு இப்போ அந்த வீடியோவில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத, வீடியோவில் ஏதோ ஒன்று சொல்லப்பட்டிருக்கதாக நீதிபதி யூகித்து கொள்கிறார் அந்த தீர்ப்பில். ஆனால் இன்றைக்கி அதை ஃபாரன்சிக்கு அனுப்பி அந்த பொண்ணே அப்படி சொல்லலை அப்படின்னு இன்றைக்கி சிபிஐ சொல்லுது. அதனுடைய உதட்ட அசைவுகள் சொற்களில் ஆடியோலையும் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு வந்துருக்குது. அப்போ ஒரு எவிடன்ஸ் ஃபாரன்சிக் லேபுக்கு போவதற்கு முன்னால் அதில் அப்படி சொல்லியிருக்கக்கூடும் என்று நீதிபதி யூகிக்க முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல எப்படி சரின்னு. மூணாவதாக, இறுதியாக, மிக முக்கியமாக, இதில் வந்து பைபிள், கல்யாண அகதிகள்னு சினிமா, இதெல்லாம் கல்யாண அகதிகள்ன்ற பாலச்சந்தர் சினிமாவில் ஒரு பொண்ணு லவ் பண்ணுது, கிறிஸ்தவ பையனை லவ் பண்ணுது, அவங்க வீட்டில் மதம் மாறினா தான் கல்யாணம் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இப்போ நான் வந்து காதலுக்காக என் மதத்தை வந்து விடமாட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து ரிஜெக்ட் பண்ணிடுது அப்படின்னு சொல்லி அந்த கதையை சொல்கிறார். கதையெல்லாம் எதுக்கு சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம், அதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்குன்றார் இதை. அப்போ அதன் மூலம் என்ன, அந்த படம், அந்த திரைப்படம் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ஒரு இதை வந்து உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறது. அதை அந்த இடத்துல எடுத்து போடுறாரு. அடுத்து பைபிள் வாசகத்தை கோட் பண்ணுறாரு. இப்போது இது வந்து தெரிந்த விஷயந்தான், இஸ்லாமோ கிறிஸ்டியானிட்டியோ. அது மட்டும் இல்லை, இஸ்லாமும் கிறிஸ்டியானிட்டியும் தான் எங்கள் மதத்துக்கு வாங்க, இல்லைன்னா நாசமாக போயிடுவீங்க அப்படின்னு அந்த ரெண்டு மதம் தான் சொல்கிறதாக ஒரு கருத்து நிலவுகிறது. முக்கியமாக சங்கிகள் அதை பிரச்சாரம் செய்கிறாங்க. சைவர்களும் வைணவர்களும் அதைத்தான் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் தேவார மும்மூர்த்திகள் திருஞான சம்பந்தர் சமணர்களை பற்றி என்ன எழுதி வச்சிருக்காரு, நாசமாக போவீங்க, அவன் பொண்டாட்டியெல்லாம் ரேப் பண்ணு, அவனை இல்ல இன்னமும் ஆரிய சமாஜம் இருக்குது, அவங்க வந்து மதம் மாற்றம் செஞ்சுட்டு இருக்காங்க. சைவம் வைணவத்துக்கு எதிராகவும் வைணவம் சைவத்துக்கு எதிராகவும் எழுதி இருக்கிறத வந்து காதால கேட்க முடியாத அளவுக்கு கொடூரமானதெல்லாம் இருக்குது. அது வேண்டாம், வைணவத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய வடகலை தென்கலைக்குள்ள ஆயுத போராட்டம் நடக்குது காஞ்சிபுரத்தில். அதுதான் ஒரு மத்தியஸ்தம் மத்தியஸ்தத்துக்கு வந்து வேற போட்டிருக்கிறாங்க இல்லையா? அப்போ இதுதான் நிலவரம். அப்போ நீங்கள் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, பைபிள்லேருந்து இதை கோட் பண்ணி அதன் மூலம் ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் இந்த நோக்கம் இருக்கிறது அப்படின்றது தானே அதிலேருந்து வருது. ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் நம்ம சந்தேக கண்ணோட்டத்தோடு பார்க்கணும் அப்படின்னு வருதுன்னாக்கா, நான் கேட்குறேன், வேதங்களில், கீதையில், மனு நீதி போன்ற சாத்திரங்களில் சூத்திரர்களை பற்றி, பஞ்சமர்களை பற்றி இப்படி எழுதப்பட்டிருக்குதா இல்லையா? அப்போ பார்ப்பன வருணத்தில் பிறந்த அத்தனை பேரும் இப்படி ஜாதி வெறி பிடித்தவனை தான் இருப்பான், இதை பின்பற்றுபவன், அதாவது வேதத்தை நம்புகிறவன், சனாதன தர்மத்தை நம்புகிறவன் அனைவரும் ஜாதி வெறியன் அப்படின்னு நான் ஏன் சொல்லக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். கண்டிப்பா. இப்போ இந்துக்கள் வந்து அது மாதிரி, நான் சொல்கிறது பார்ப்பனர்கள் உள்ளிட்டு பல சாதியினர் அதில் நம்பிக்கை உள்ளவங்க இருக்கிறாங்க. அது நம்பிக்கை உள்ள அத்தனை பேரும் பகவத்கீதை, கிருஷ்ண பரமாத்மா,
மகா பெரியவாள் படம் மாட்டி எல்லாம் வச்சிருக்கிறாங்க இல்லையா? அப்போ நீ பூரா ஜாதி வெறியன், இவன் விசாரிக்கவே வேண்டாங்க, இவன் வந்து ஜாதி தீண்டாமை குற்றம் செஞ்சிருப்பான், நேரம் உள்ள தள்ளிடலாம் அப்படின்னு ஏன் சொல்லக்கூடாது என்பது எனக்கு வர்ற சந்தேகம். ஏன்னா சனாதன தர்மம் அப்படிப்பட்டது இப்படிப்பட்டதுன்னு பல நீதிபதிகள் அதை விதந்து ஓதி தீர்ப்பெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. சனாதன தர்மத்தில் வர்ண தர்மம் இருக்குது என்ற என்ற உண்மையை கற்றறிந்த நீதிபதிகளால் மறுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ பைபிளில் இப்படி இருக்கிறதுனால கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்தவ நிறுவனத்தையும் சந்தேகப்படலாம் என்பது ஒரு லாஜிக் என்று எடுத்துக்கொண்டால், கீதையும் வேதத்தையும் நம்பக்கூடியவர்கள் அவர்கள் அனைவரும் தீண்டாமை குற்றவாளிகள், அவங்கள விசாரிக்கவே வேண்டியதில்லை, சந்தேகப்படலாம் அப்படி எடுத்துக்கலாமா? இந்த தீர்ப்பை ஒரு முன்மாதிரியாக வைத்துக் கொள்ளலாமா அப்படின்றது சட்ட வல்லுநர்கள் தான் சொல்லணும், எனக்கு தெரியல அது. சரி, இப்படி அந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டுருச்சு. உச்சநீதிமன்றமும் அதுக்கு ஸ்டே கொடுக்கல. இந்த சம்பவம் வந்தது, தீர்ப்பு வந்துச்சு, மீடியாவை பார்க்கணுமே. வட இந்திய மீடியாவில் அன்னைக்கு தமிழ்நாட்டில் அப்படியே ஒன்றுமே பாதுகாப்பே கிடையாது, இஷ்டமாக மதம் மாற்றிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ட்வீட்டு, ஒரு விவசாயியின் குழந்தைக்கு இப்படி ஒரு கொடுமை, அண்ணாமலை. ஆமாம், ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியுங்களா போட்டாரு, ஒரு ஏழை விவசாயியின் 27 வயது மகள் போட்டாப்ல, 10 வயசு சேர்த்து போட்டா. சரி, சேர்த்து போட்டுட்டு மறுநாள் உண்ணாவிரதம் அது இதுன்னு ஆரம்பிச்சு இங்க வந்து கட்டாய மதம் மாற்ற தடை சட்டம் கொண்டு வருவதற்கான காலம் வந்து விட்டது, இதை பண்ணியே தீரணும் அப்படின்னு வந்து எடுக்கிறாப்ல. ஆனா ஊர்ல என்ன ஆயிடுச்சுன்னா, ஊர்ல மக்கள் எல்லாருமே வந்து கொந்தளிச்சுட்டாங்க. இவர் போறதா இருந்துச்சு அந்த ஊருக்கு, மைக்கேல்பட்டிக்கு. இவர் வந்தா அங்க வந்து மக்களே செருப்படி விழும் அப்படின்றதுனால அவர் போறதை கூட வந்து நிறுத்திக்கிட்டாரு. ஆனா அண்ணாமலை இதை போட்ட உடனே சுமந்த்ராமன் ரீட்வீட் பண்ணிட்டாரு. இதை போட்டு இதை கேட்கவே நெஞ்சம் கொதிக்குது. இந்த மாதிரி கட்டாய மதம் மாற்றம் நடக்கிறதுக்கு சட்டம்லாம் இருக்குதுங்க, சட்டத்தை அமல்படுத்துறதே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் குமுறி. அப்புறம் எஸ்ஜி சூர்யா, ஒரு நல்லா படிக்கிற பெண் எஸ்ஜி சூர்யா இப்ப பேசியிருக்காரு, கடந்த 4 வருடத்துல தமிழ்நாட்டு அரசு பள்ளிகள்ல 3004 சிறுமிகள் வந்து அரசு பள்ளி மாணவிகள் வந்து கர்ப்பமாக்கப்பட்டிருக்காங்களாம். இந்த புள்ளி விவரம் அவர்கிட்ட வீடியோ இருக்குதுங்க. என்ன அயோக்கியத்தனம் இது! அவனை எல்லாம் எனக்கு பிடிச்சி அரெஸ்ட் பண்ணணும்ல, இந்த போலீஸ் வந்து என்ன பண்றாங்கன்னு தெரியல. அதை போட்டுக்கிறாரு. இது அதுக்குள்ள போனோம்னா சகிக்க முடியாத அளவுக்கு கேவலமா, இது எல்லாத்துலேயும் தலை சிறந்த ஒரு ஒழுக்க சீலரும் நேர்மையின் சிகரமுமான ஹர்தீப் சிங் பூரி என்ற அமைச்சர், அவர் என்ன போட்டிருக்காரு, நம்ம ஹிந்து சிவிலைசேஷனுக்கே கேவலம் இது, எது மதம் மாற்றம். மைக்கேல்பட்டியில். ஆமாம், ஹர்தீப் சிங் பூரி யாரு அப்படின்னா எப்ஸ்டைன்னு ஒரு பொறுக்கி இப்போ வந்திருக்கு இல்லையா, அவரோட வந்து இவர் ஏகப்பட்ட நூற்றுக்கணக்கான இமெயில்களை பரிமாறிக்கொண்டார். அது என்னான்னு சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க, சொல்ல மாட்டேன்றாரு அந்த யோக்கியர். என்ன, அவர் வந்து ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. குஷ்பு பொங்கி வெடிச்சிருக்கிறாங்க அப்படியே வந்து அது மாதிரின்னு சொல்லி. வட இந்திய மீடியாக்கள்லாம் சொல்ல வேண்டாம். இப்போது இது எல்லாம் சேர்ந்து நல்லா யோசிச்சுக்கணும். மே மாதம் 21 பதவிக்கு வருது திமுக, இது வந்து ஜனவரி மாதம் 22, 6 மாதம் முழுசாக ஆகலை. பதவிக்கு வந்த உடனே வந்து எல்லா ஸ்கூல்லையும் சரி மதம் மாற்றுங்கன்னு ஸ்டாலின் உத்தரவு போட்ட மாதிரியும், அதனால வந்து வேலை நடக்கிற மாதிரியும், அதான் கிறிஸ்தவ ஸ்டாலினா அது மாதிரின்னு ராஜா. இப்போ கிறிஸ்தவ ஸ்டாலின் தான் அவரை போய் நலம் விசாரிச்சிருக்காரு. சரி, 5000 ரூபா போட்டுட்டு போய் பார்த்துட்டு இருக்காரு. ஆமா, விகடன் அந்த நேரத்துல வந்து எழுதுனது, தஞ்சாவூர் அருகே 20 ஜனவரி 2022 அன்னைக்கு தஞ்சாவூர் அருகே அரசு உதவி பெறும் பள்ளியில் செயல்பட்டு வந்த ஹாஸ்டலில் தங்கி படித்த மாணவி ஒருவரை ஹாஸ்டல் வார்டன் மதமாற சொல்லி வற்புறுத்தியதாகவும் அதற்கு அந்த மாணவி மறுப்பு தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. ஆமா, அதனால் ஆத்திரமடைந்தவர்கள் அந்த மாணவியை கழிவறையை சுத்தம் செய்ய சொல்லி கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதுதான் விகடனின் புத்திசாலித்தனம். இந்த நிலையில் மாணவி விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போ போலீஸ் வெர்ஷன் என்ன, மரண வாக்குமூலம் என்ன, பள்ளி தரப்பில் என்ன கூறுகிறார்கள், பெற்றோர்கள் என்ன கூறுகிறார்கள், அந்த ஊர் மக்கள் என்ன கூறுகிறார்கள், இப்படி கேட்டு எடுத்து போட்டு அதுக்கு மேலே தனக்கு கருத்து இருந்தால் எழுதுவதுக்கு பேர் தான் பத்திரிகை தொழில் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது என்ன தொழில்னு எனக்கு தெரியல, இப்போ இவங்க விகடன் செய்திருக்கிற தொழில். ஆனால் அதில் ஒரு நேர்த்தி இருக்குது அந்த தொழிலில். அது என்னன்னு கேட்டால், இந்த ஜட்ஜுக்கிட்டையும் போலீஸுக்கிட்டையும் கொடுத்த மரண வாக்குமூலம், அதில் ஹாஸ்டலில் என்ன வேலை வாங்குறாங்க அப்படின்னு இருக்குது. இங்கே வந்து இவங்க சிடியில் வீடியோவில் மதம் மாற்றம்ன்றாங்க.
இது ரெண்டையும் எப்படி ஜாயிண்ட் அடிக்கிறது? இது ரெண்டும் சங்கிகள் தனி ட்ராக்காக தான் ஓட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு விகடனுக்கு இருக்கக்கூடிய அறிவு கூர்மை சங்கிகளுக்கு இல்லைன்னு வச்சுங்களேன். அதான் மதம் மாற சொல்லி முயற்சி கேட்டதாகவும் முடியாதுன்னு சொன்னதுனால கக்கூச கழுவு அப்படின்னு சொன்னதுனால இப்போ ரெண்டையும் சேர்த்துட்டாங்க. இப்போ ஆமா, என்ன இந்த அறிவுத்திறன் வந்து உரிய அறிவுத்திறன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்படி பிரச்சாரம் செய்யப்பட்டது. இப்போ இந்த எபிசோட் ஆயிடுச்சுங்க, 22லேருந்து 4 வருஷம் ஆயிடுச்சு. ஆட்சி அமைஞ்ச உடனே வந்துச்சு, ஆட்சி முடியும் போது இப்போ விஷயம் வெளியே வருது. மக்களுக்கு இதெல்லாம் எவ்வளவு ஞாபகம் வரும்னு எனக்கு தெரியல. மக்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கிறது இல்ல. எது ஞாபகம் இருக்குன்னா இந்த பிரச்சாரம் ஞாபகம் இருக்கும். ஆமா, வாட்ஸ்அப் வதந்திகள். இப்போ சொன்னீங்களே எஸ்டி சூர்யா 3000 பேர் கர்ப்பிணிகளாக இருக்கிறாங்க. இது இந்த வதந்திகள் வந்து நினைவு இருக்கும். ஆனால் அதற்கு பின்னால் என்ன நடக்கிறது, விசாரணையின் முடிவு என்ன, இந்த விஷயங்கள் வந்து ஞாபகம் இருப்பதில்லை. இப்போ இந்த வழக்கு வரைக்கும் எடுத்துக்குவோம். இப்போ அந்த முத்துவேல், டிஹெச்பி முத்துவேல், அப்புறம் அந்த பிஜேபிக்காரங்க, இந்து முன்னணிக்காரர், இல்ல அதுவுமே வந்து அந்த தஞ்சை மாவட்ட அளவுல மட்டும்தான் பிஜேபிக்கு தொடர்பு இருக்குதுன்றாங்க. அது அப்படியே நடந்துச்சு. அண்ணாமலை சொன்னாரு கட்டாயம் மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வரலாம், ஊரா போய் மாவட்டமா வந்து நாங்க பிஜேபி பிரச்சாரம் இல்லை அனைத்து இந்திய பிஜேபி உண்மை அறியும் குழு வந்துருக்குது. ஆமா, குஷ்பு, விஜயசாந்தி எல்லாரும் வந்திருக்கிறாங்க. இப்போ இவ்வளவு பேரும் இந்த பிரச்சாரம் செய்தவர்கள் மீது மதக்கலவரத்தை, மத பகைமையை தூண்டும் முயற்சின்றதன் கீழே வழக்கு தொடரப்பட்டு கைது செய்யப்படுவதற்கான எல்லா நியாயமும் இருக்குது. ஆனால் நம்ம ஊர் எப்படி இருக்குன்னு கேட்டால், முஸ்லீமை துப்பாக்கியால் சுடுவேன் அப்படின்னு ஹேமந்த பிஸ்வா சர்மா அப்படியே சொன்னால் கூட இதில் என்ன இருக்குது, இது ஒரு மேட்டரா? ஆமாம், ட்ரமடைஸ் பண்ணாதீங்க. ஆமாம், இங்கே யூபியில் நடக்கிற மாதிரி இங்கே நடந்துரும் அப்படின்னு ட்ரமடைஸ் பண்ணாதீங்கன்னு போராளிகள் சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடிய நிலைமை தான் இப்போ இருக்குது. தமிழக அரசு வந்து இதை கணக்கில் கொண்டு குறைந்தபட்சம் இந்த குற்றத்தில் நேரடியாக தொடர்புள்ளவங்க இருக்காங்கல்ல, அவர்களையாவது கைது செய்ய வேண்டும். இந்த பிரச்சனையை வந்து கைது செஞ்சு அவங்கள ஒன்றும் தூக்கில் போட்டுற போகிறதில்ல, அது ஒன்றும் நடக்காது. ஆனால் இந்த கம்ப்ளீட்டாக இந்த ஸ்டோரியை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும். இன்னொன்னுமே இருக்காங்க, சுப்ரீம் அண்ணாமலை நிறைய சொல்லிருக்கிறாரு. இதுக்கு வந்து பியூஷ் மனோஜ் வழக்கு போட்டிருக்காரு. என்னன்னா, தீபாவளிக்கு இவ்வளவு நேரம் தான் பட்டாசு வெடிக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் போட்ட கட்டுப்பாட்டுக்கு காரணம் கிறிஸ்தவ மிஷனரிகள் போட்ட வழக்கு தான் அப்படின்னு அவர் சொல்லிருக்கிறாரு. ஆமா, ராணுவ அதிகாரி செத்ததுக்கு சதி காரணம். ஆமா, இந்த வழக்கு இன்னும் நடக்குது. அதுல ஆனா ஃபர்தரா எந்த மூவ்மெண்ட்டுமே கிடையாது. இல்ல, இது நீதிமன்றத்துல இருக்கிற வழக்குக்கு இது இது இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கு பிஜேபியோட பாலிடிக்ஸே இதுதாங்க. இது ஒவ்வொன்றுக்கு பின்னால நம்ம ஓட முடியாது. இப்போ இது மட்டும்தான் இல்லை. இப்போ நீங்க சொன்னீங்க ரெட்பிக்ஸில் இருந்து அப்போ போய் உண்மை அறியும் குழு விசாரணை நடத்தி இது வந்து போய் வதந்தியை பரப்புகிறாங்க அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கு ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் வந்து உண்மையை நிலைநாட்டணும் அப்படின்னு இருந்திருக்கார் போல இருக்கு. இப்போ இந்த கரூர் சம்பவத்தை எடுத்துங்க, 41 பேர் செத்த அன்னைக்கு ராத்திரியே வதந்தி பரப்புற வேலையை தொடங்கி வச்சது யாருன்னா ஃபெலிக்ஸ். அதுக்கப்புறம் விஜய் வந்து என் உள்ளத்தில் இருந்ததை நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னார். என்ன, அவருக்கு முன்னால இவருக்கு தெரிஞ்சிருச்சு விஜய் உள்ளத்துல என்ன இருக்குன்னு. அவர் தான் லைட் ஆஃப் பண்ணது, எப்படி கத்தியால குத்துனாங்க, செந்தில் பாலாஜி எப்படி உடனே வந்தார், முதல்வருக்கு எப்படி உடனே தெரிந்தது. ஹாஸ்பிட்டலுக்குள்ள 2000 பேர் காத்திருந்தாங்க. ஒரு தொண்டை தாவேக்காரன் போய் பார்த்திருந்தாலும் அடிச்சு நொறுக்கி இருப்பாங்க. ராத்திரிக்குள்ள எப்படி போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சது. எங்களுக்கு அங்க 2 டாக்டர் இருந்தாங்கங்க. அவங்க அந்த கூட்டத்துல சுத்தி வந்தாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, ஸ்டார்ட் பண்ணலாமான்னு விஜய் கேட்டாரு, அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணாரு. அதனால அது இந்த இவ்வளவு தகுதிகள் இருக்கிறதுனால அவரை வந்து தேசிய தகவல் தொடர்புக்கு வந்து அவர் தான் லாயக்கு அப்படின்னு அவரை போட்டிருக்கிறாங்க. அதாவது சரியா சொல்ல போனால் திருக்காட்டுப்பள்ளியில் பிஜேபி செஞ்சதை காட்டிலும் ரொம்ப நேர்த்தியான முறையில் இந்த அவதூறு பிரச்சாரம் செய்யப்பட்டது. ஓகே, அன்னைக்கு எஃப்ஐஆர் போட்டு எஸ்ஐடி போட்டு அருணாச்சலேசன் குழு போட்டு எஃப்ஐஆரில் யாரெல்லாம் வந்து A1 A2 A3ன்னு போட்டாங்களோ அதை அப்படியே காப்பி எடுத்து அதை தான் A1 A2 A3ன்னு சிபிஐ போட்டிருக்குது. இப்போ நீங்கள் திருக்காட்டுப்பள்ளி மைக்கேல்பட்டி விவகாரத்தை எடுத்துக்கிட்டாக்கா இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் கரெக்டாக தான் விசாரிச்சிருக்காரு, எஸ்பி கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாங்க, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உண்மையை தான் சொல்லியிருக்காரு அப்படின்றது இப்போ தெரிய வருது. இப்போ சிபிஐ அதை வாங்கி வச்சிருக்கிறாங்க. இன்னும் அதில் என்ன ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. இப்போ விஷயத்தை சொன்னால் மேட்ரு முடிஞ்சிடும். அது என்ன, இதில் யாரையும் எதுவும் செய்ய முடியாது. இந்த வழக்கில் திமுகவே செந்தில் பாலாஜியே எதுவும் செய்ய முடியாது. ஆனால் இந்த பரப்பப்பட்ட வதந்தி இருக்கு இல்லையா,
அந்த வதந்திக்கு பின்னால் டாக்டர் ஷாலினி உள்பட எத்தனை பேர் இதுக்கு வந்து வலிமை சேர்த்தார்கள், அது இன்னை வரைக்கும் அது அவங்க மத்தியில் அது வந்து பேசப்படுகிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்து எல்லா உண்மைகளையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், யார் செஞ்சாங்கன்னு தெரியும். நயினார் நாகேந்திரன் அமித்ஷாவை மேடையில் வச்சுக்கிட்டு கடைசியாக அது வரைக்கும் செந்தில் பாலாஜி சதி செய்தார், போன மாதம் வரைக்கும் அதை இப்போ வேற மாதிரி பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் அதை தானே சிடிஆர் நிர்மல்குமார் வந்து டெல்லியில் பேட்டி கொடுக்குறாரு, அமித்ஷாஜி முன்னாடி தான் அவரே சொல்லியிருக்காருல்ல. நயினார் நாகேந்திரன் வேற ஒன்று சொல்லியிருக்காரு, அதை பற்றி என்ன கருதுறாங்கன்னு தெரியல. நயினார் நாகேந்திரன் சொல்லுதெல்லாம் உண்மைன்னாக்கா வேண்டாம், அது எதுக்கு? அப்போ அதனால் அதெல்லாம் வந்து பேசுகிறாங்க. அப்போ நாம் என்ன புரிந்து கொள்ளணும், இப்போ பிஜேபி என்ன ப்ராபகண்டா மெத்தடை கையாண்டதோ அதே மெத்தடு தான் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கையாண்டிருக்கிறார். இப்போது இந்த தாவேகாவினுடைய தலைமை அவங்க வந்து அதே மெத்தடை தான் கையாண்டு அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய கூட்டத்தின் மூலம் அதை பிரச்சாரம் செய்கிறாங்க. அப்படியே திருப்பரங்குன்றத்துக்கு வாங்க, திருப்பரங்குன்றத்தில் நடப்பது என்ன, அங்கே நடக்கிற பிரச்சாரம், நவாஸ் கனி சிக்கன் பிரியாணி சாப்பிட்டார் அப்படின்னாங்க. நான் இல்லவே இல்லைன்னு அவர் சத்தியம் பண்ணுறாரு. அப்புறம் பீஃப் பிரியாணி ஆக்குனாங்க அதை. ஆமாம், அது முதல்ல அப்படி தொடங்கினாங்க. அடுத்தது இந்த பிரச்சனை தீபம் ஏற்றினது, இந்த விவகாரம்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் மேலே போய் அர்ஜுன் சம்பத்து புதுசாக இங்கே பாடி புதைச்சிருக்கிறாங்க அப்படின்னாரு. அப்புறம் வழக்கமாக அந்த தர்காவுக்கு அருகில் உள்ள மரம் அதில் தான் சந்தனக்கூடுக்கு கொடியேற்றுவாங்க வழக்கமாக, அது கோயிலினுடைய ஸ்தல விருட்சம், அதில் வந்து இவங்க ஏற்றுறாங்கன்னாங்க. கீழே ஸ்தல விருட்சம்னு போர்டு போட்டு போட்டோவோட இருக்குது, இதான் ஸ்தல விருட்சம். அவங்க கொடுத்த புக்கு அவங்க அதுதான் இருக்குது, தேவஸ்தானம் வெளியிட்ட புத்தகத்தில் அது இருக்குது, இதுதான் ஸ்தல விருட்சம், இங்கே தான் பண்ணாங்க அப்படின்னாங்க. அன்னைக்கு கார்த்திகை தீபத்தன்று முறையாக தீபம் ஏற்றப்பட்டது. இவங்க ஏதோ ஒரு இடத்துல ஏற்றணும்னு சொன்ன இடத்துல முடியாது என்பது தான் வழக்கு. அதுதான் தமிழக அரசு வாதாடியது. ஆனால் தமிழ் இந்து முதலான பத்திரிகைகள் தீபம் நீதிமன்றம் உத்தரவிட்டும் தீபம் ஏற்றப்படவில்லை அப்படின்னு போட்டாங்க. எல்லாமே தினத்தந்தி உட்பட தீபம் ஏற்ற தடை. அது ஆல் இண்டியா மீடியா, ஒரு இந்துவுக்கு ஒரு மலையில் தீபம் ஏற்ற கூட உரிமை இல்லையா அப்படின்றது தான் ஆல் இண்டியா மீடியா. அது அத்தனை பேரும் அதை பேசினார்கள், இதை பார்த்தோம். இப்போ அதன் மூலம் அவர்கள் சொன்ன செய்தி, பரப்புன செய்தி என்னன்னா, இந்துவுக்கு வந்து அங்கே உரிமை இல்லை அப்படின்றது தான். உள்ளுவரங்கள் எதுவும் இல்லை. நீதிமன்றங்களும் இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்துருக்குது. இப்போ வந்து கோர்ட் வந்து மேலே போயிருக்கிறாங்க. அதில் சட்டத்தின்பால் சரியாக நின்று போராடியதற்காக அந்த அதிகாரிகள் மேலே கண்டெம்ட், இதெல்லாம் வந்து நம்ம கலெக்டர் மன்னிப்பு பார்த்துருக்குறோம். அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை, யார் அந்த சார் அப்படின்னாங்க, பிடிச்சி சார்ஜ் ஷீட் போட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போது அந்த நபரைக்கு வெளியே வேற ஒரு சார் கிடையாதுப்பா, அவன் ஃப்ளைட் மோடில் போட்டு அந்த பொண்ணை மிரட்டுறதுக்காக தான் சும்மா சொன்னான்றது கமிஷனர் சொன்னார். நீ எப்படி சொல்ல போச்சு அப்படின்னா, யாரோ ஒருத்தனை நீங்கள் மறைக்கிறீங்க அப்படின்னு அதை உருட்ட ஆரம்பித்தாங்க. இப்போ அப்படி யாரோ ஒருத்தன் தெரிஞ்சிருந்தா இத்தனை வருஷம் ஆகிருக்குது, இத்தனை காலம் ஆகிருக்குது, அது யாருன்னு யாராவது எப்போவாவது கொண்டாந்துருக்குறாங்களா என்றால் இல்லை. அப்போ இது மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டு போடலாம். இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன, தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரு விஷயந்தான். இதுதான் பிஜேபியோடைய மெத்தட். இப்போ இந்த லிஸ்ட்டு போட்ட எல்லா விஷயத்தையும் எடுத்துங்க. இப்போ திராவிட முன்னேற்ற கழக அரசின் கீழ் ஒரு மக்கள் பிரச்சனையை, மக்களுடைய கோரிக்கையை, அதை வந்து அரசு சரியாக கையாளலை, அதில் தப்பு நடக்குது அப்படின்றதுக்காக ஒரு போராட்டம் நடத்தி பேசுறது என்பது வேறு. அந்த காரியத்தை செம்மையான முறையில் செய்கிறது யாருன்னா எதிர்கட்சிகள் அல்ல, கூட்டணி கட்சிகள் தான். அதை விசிகாவோ இடதுசாரி கட்சிகளோ அவங்க தான் அதை வந்து ரைஸ் பண்ணுறாங்க. இவங்க செய்கிற வேலையை பூரா நீங்கள் பட்டியல் போட்டு பார்த்தீங்கன்னா, பொய் வதந்தி கிளப்புவது, கலவரமாக்குறது, ஒரு ஹேட் பாலிட்டிக்ஸு, வெறுப்பு அரசியலுக்கு அடித்தளம் அமைப்பது, இந்த காரியத்தை மட்டும்தான் பிஜேபி வந்து செய்து வருகிறது. அப்போ இந்த விஷயம், இந்த மாதிரி பிரச்சாரம் செய்வதை, லாவண்யா மேட்டர்லேருந்து இப்போ திருப்பரங்குன்றம் வரை நடந்திருக்கக்கூடிய இந்த விஷயத்தை, இதில் வந்து இப்போ சிபிஐ இதை சொல்லியிருக்கு. ஒவ்வொரு வழக்கிலும் சிபிஐ நீதியின் பக்கம் நிற்கும், உண்மையின் பக்கம் நிற்கும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. நாம் இது மாதிரி செய்திகள் வரும்போது பிஜேபி வாயை திறந்து ஒன்று சொன்னால் அது பொய்யாக தான் இருக்கும் அப்படின்னு முதல்ல நம்ம முடிவு பண்ணிக்கணும். முடிவு பண்ணிக்கிட்டு அதை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். அவர்களுடைய நோக்கம் வட இந்தியாவை போல தமிழ்நாட்டை நாசமாக்குறது. அப்படி நாசமாக்குகின்ற பணிக்கு அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் வந்து, எடப்பாடி உள்ளிட்டோர்
துணை நிற்கிறார்கள் நேரடியாக. எடப்பாடி எந்த அளவுக்கு வந்துட்டு இருக்காருன்னா, சமுதாய போராளி அர்ஜுன் சம்பத் விடியா மாடல் அரசில் தாக்கப்பட்டு விட்டார். வீடியோ இருக்குது. அந்த திருச்சி கோர்ட்ல பெரியார் சிலையை 2006 உடைச்சதுக்கு இவங்க மேல கேஸ். அவர் அறிக்கை யாரும் அடிக்கல, ஒண்ணும் பண்ணல. கோர்ட்ல நின்றுட்டு வீடியோ எடுத்து ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அதை போய் கென்னடின்ற வழக்கறிஞர் தடுக்கிறாரு. தடுக்க கூட இல்லை, இதை செய்யக்கூடாது கோர்ட்ல அப்படின்னு சொல்றாரு. அவரை உடனே அடிக்கிறதுக்கு எகிரிட்டு பாயிறானுங்க. அவர் பதிலுக்கு திட்டுறாரு. அவரு சமுதாய போராளி. அதை எப்படி பார்க்கணும்னா, இப்ப ஹேமந்த பிஸ்வா சர்மா பிறவி சங்கி கிடையாது, காங்கிரஸ்ல இருந்து தாழ்னவன். ஆனா அப்படி போனால்தான் இப்ப சூப்பர் சங்கியா வேலை பார்த்துட்டு ட்ரெய்லர் துப்பாக்கியில இனப்படுகொலை ட்ரெய்லர். அதனால எடப்பாடியே அப்படி ஆவார் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கணும். தன்னுடைய பிழைப்புக்காக, ஆதாயத்துக்காக அல்லது வழக்குகளிலும் தப்பிப்பதற்காக இவர்கள் எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவர்கள். திருப்பரங்குன்றம் வழக்கில் எம்ஜிஆர் ஆட்சியில், ஜெயலலிதா ஆட்சியில், எடப்பாடி ஆட்சியில் இங்கே தான் தீபம் ஏற்றுறோம், கண்ட இடத்துல ஏற்ற முடியாது என்று அறநிலைத்துறை சார்பாக வாதாடி விட்டு, இப்போ அதே வாதத்தை திமுக அரசு முன்வைக்கும் போது நீ ஏன் ஏற்ற மறுக்கிற அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் பிஜேபியோடு சேர்ந்து கொண்டு இவர்கள் பேசுகிறார்கள் என்றால் இவங்க எப்படிப்பட்டவங்க என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதில் பாயிண்ட் என்னன்னா, இந்த போர் என்பது திமுகவுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட போர் அல்ல, அல்லது இந்த அரசுக்கு எதிராக தேர்தல் அரசியல் நோக்கத்துக்காக என்று மட்டும் இதை நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. இது தமிழ்நாட்டுக்கு எதிராக தொடுக்கப்படுகின்ற சங்கிகளின் தாக்குதல் என்ற முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே வீடியோ வெளியிட்டதுக்கு அண்ணாமலை அதுக்கெல்லாம் அவர் மேல ஏற்கனவே வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். அதுல தயக்கமே காட்டக்கூடாது. முதல்ல ராஜாலாம் சிலுவை யுத்தம் நடக்குது இந்துக்களுக்கு. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன், நீங்க கைது பண்றீங்களோ இல்லையோ, கேசப்புறம் நடத்துங்க, கொண்டு சார்ஜ் ஷீட்டை போட்டு நீதிமன்றத்தை கொண்டு வாங்க. இதை பற்றி தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோளாகவே நான் சொல்றேன். 2021 மே மாதம் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து சாதனைகளை பற்றி ஸ்டாலின் அரசு என்னென்ன செஞ்சுருக்கோம், பிஜேபியின் சாதனைகளையும் தயவுசெய்து வெளியிடுங்கன்னு நான் சொல்கிறேன். 21 to 26 வரைக்கும் அவங்க பரப்பிய பொய்கள், வதந்திகள், கலவரத்துக்காக செய்யப்பட்ட முயற்சிகள், அதை ஒரு பட்டியல் போட்டு தமிழக அரசு வெளியிடணும். அதை நீங்கள் செலவு பண்ணி விளம்பரமாகவே வெளியிடுங்க. மக்களுக்கு இதெல்லாம் மறந்து போயிடும். இல்லைன்னாக்கா 2Gயில் என்ன ஊழல் நடந்ததுன்னு பேசிட்டு இருக்கிறாங்கல்ல. ஏன் மாணிக்கம் தாக்கூர் பேசலையா? தீர்ப்பே வந்துருச்சு. அப்போ காங்கிரஸ் கட்சி என்று சொல்லிக்கொண்டு இந்த நபர்களே பேசும்போது பொய்களை திரும்ப பேசுவார்கள். ஆகவே பிஜேபியினுடைய சூழ்ச்சிகள், சதிகள், பொய் பிரச்சாரங்கள் ஆகியவற்றை தொகுத்து வெளியிட்டு இவர்களை அம்பலப்படுத்த வேண்டும். அதுதான் இந்த லாவண்யா என்ற அந்த சிறுமியினுடைய, குழந்தையினுடைய மறைவு நமக்கு காட்டுகின்ற நமக்கு தருகின்ற ஒரு படிப்பினை. இல்லைன்னா இவங்க எந்த இடத்துலையும் எந்த நேரத்திலையும் இந்த மாதிரி பிரச்சனைகளை உருவாக்குவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். ஓகே தோழர், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக சிபிஐ சார்ஜ் ஷீட்ல என்ன இருக்கு அப்படின்றத விரிவாகவும், கடந்த காலத்தில் என்ன நடந்ததுன்றதையும் தொகுத்து நமக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி.